அவங்க என்னென்ன விலங்குகளை வேட்டையாடினாங்க, அது எப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக குடுத்துருந்தாங்க. இப்போ உடும்பு வேட்டைக்கு போனாங்கன்னா, அது ஒரு உடும்பு வந்து ஒரு வங்குக்குள்ள இருக்கு அப்படின்னா, இவங்க எதுவுமே பண்ண வேண்டியது இல்லையா? ஒரு குச்சி எடுத்து அந்த வங்குக்குள்ள விட்டாங்கன்னா, அந்த உடும்பு வந்து அத கடிச்சிருமாம். அது அவங்களோட எதிரிய தான் கடிக்கிறேன்னு நெனச்சுட்டு அது கடிக்குமாம். பட் அது கடிச்சதுக்கப்புறமா அந்த உடும்பு பிடிய விடாதாம். அப்போ அத வெளிய இழுத்து அவங்க தலைய மட்டும் வெட்டிருவாங்களாம். அதே மாரி முள்ளெலி வேட்டைக்கு போவாங்களாம். முள்ளெலி வேட்டை என்னன்னா, உங்களுக்கு முள்ளெலி மேல வந்து ஒரு மண்ண ஒரு கைப்பிடி எடுத்து போட்டாலே, அது வந்து அத காப்பாத்திக்கிறதுக்காக சுருண்டும். சுருண்டு உட்காந்துருமாம். அத வந்து ஈஸியா புடிச்சிரலாமாம். அதையெல்லாம் புடிச்சு வந்து சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க. கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஜோசியம், மருத்துவம் இந்த விஷயங்கள்ல எல்லாம் அவங்க எப்படி வல்லுனரா இருந்திருக்காங்க. நாடி புடிச்சு அவங்களோட ஒ என்னென்ன நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறது. அதே மாரி நட்சத்திரங்கள வச்சு கிரகநிலைகள் சொல்றது. ஒருத்தங்கள பார்த்தே இவங்களுக்கு இதுதான் ஜாதகம், இவங்க இறந்துருவாங்க. இந்த மாரியெல்லாம் வந்து அந்த ஜோசியர் சொல்றது. இதெல்லாமே வந்து அவங்க எவ்வளவு சாதுரியமா அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்க அந்த கிராமங்கள்ல.